இவன் என்னப்பா மீன் பண்ண வச்சிருக்கிறான், பயங்கரமாக ஆர்டர்லாம் போகுது, பயங்கரமாக சம்பாதிப்பாங்க போல் அப்படின்னு நிறைய பேர் பார்க்குறது உண்டு, அதை பேசுகிறது உண்டு. பட் அதெல்லாம் பொய்யுங்க, சுத்தமான பொய். மீன் பண்ண வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த உண்மை தெரியும். ஒரு மீனை 10 ரூபாய்க்கு வாங்கி அது மழை வெயில்னு பார்க்காம வளர்த்தி அதை சேஃபாக கலரெல்லாம் கொண்டு வந்து 1 ரூபா லாபம் வச்சு 11 ரூபாய்க்கு கொடுக்குறவங்க மீன் பண்ண அவங்க மட்டும்தான். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியுதோ தெரியலையோ அது எனக்கு தெரியல. உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஒரு தோணுச்சு, அதனால் நான் ஷேர் பண்ணேன். அதுவும் இந்த ஃபுல்லாக வெயில் டைம்லாம் வந்துச்சுன்னா எவ்வளோ அடி போடுங்க மீன், அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம். ஸோ நிறைய ஃபிஷ் ஃபார்ம்லேயும் இதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்கி போட்டு அப்படியே சாகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு மண்டையை பிடிச்சிட்டு உட்காராமல் அடுத்தது என்ன எடுக்கலான்னு பிளான் பண்ணுறவங்க தான் ஃபிஷ் ஃபார்மில் வச்சுருக்கவங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் பேக் பண்ணிவிட்டு ஃபிஷ் கஸ்டமருக்கு போகும்போது இறந்துச்சுனாவோ ஏதாவது ஆயிடுச்சுனாவோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணியே ஆகணும்னு ஏதாவது ஒரு குறிக்கோளோட ஓடிக்கிட்டே தான் இருப்போம், இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் தான் அவங்க மாதிரி தான் இருந்தா சாரி.